வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வு பார்க்குறோம்னா, இன்னைக்கு ஒரு திமுக அரசுக்கு ஒரு குட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கங்கணம் கட்டி அரெஸ்ட் பண்ண சவுக்கு சங்கர் அவர்களை சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு நிபந்தனை ஜாமீன் அளிச்சிருக்கு. அதாவது என்ன ஜாமீன் அப்படின்னா, அவருக்கு சரமாரி கேள்விகள் கேட்டு விடியல் அரசு ஏதோ காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த வழக்கு பதிவு பண்ணி இவ்வளவுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா இவ்வளவுக்குள்ள ஒரு ஃபாஸ்டா கைது பண்ண வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டு திமுக அரசுக்கு கூட்டு கொடுத்து, அதாவது கண்டனங்களை தெரிவிச்சு இந்த சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கு. அது எப்படி இந்த ஜாமீன் கிடைச்சது, என்னென்ன நிபந்தனைகள், சவுக்கு சங்கருக்கு என்னென்ன கண்டனங்கள், அந்த வழக்குல என்னென்ன கண்டனங்களை தெரிவிச்சாங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்குறோம். மக்களே, நம்ம சேனல்ல நீங்க இப்போதான் புதுசா அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஆதரவு கொடுங்க. முதல்ல இன்னைக்கு மதியம் ஒரு 2 மணிக்கான வந்த ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் நிபந்தனை ஜாமீன்ல விதிக்கப்பட்டாப்ல. அதாவது இன்னைக்கு மட்டுமே 2 ஜாமீன் போட்டிருக்காப்புல. ஒன்று கீழ்கோர்ட்ல, இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதில் இந்த உயர்நீதிமன்றம் போட்டது சவுக்கு தாயார் போட்டிருக்காப்புல. அங்கே வேற விதமாக போட்டிருக்காப்புல. அந்த அந்த இது ஃபெயில் ஆயிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே நினைச்சது எப்படியும் ஆளும் திமுக அரசு தானே இதை பண்ணியிருக்கு, அதனால கண்டிப்பா ஜாமீன்லாம் விடுறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா அதையும் மீறி அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு சூப்பரா மெயின்டைன் பண்ணி கொண்டு அவரை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னே ஒரு காணொலியில நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய வழக்கறிஞர் இருக்கு, இப்போ நீங்க கண்டிப்பா சவுக்கு சங்கர் வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு ரகசிய உத்தரவு போட்டதாகவும், இந்த கேஸை தங்களுடைய அதிமுக கேஸ் மாதிரி தனியா வெளியே எடுத்து ரொம்ப ஃபோர்ஸா அதிமுக இறங்கினதாகவும், அதனாலேயே இவர் எவ்வளவு சீக்கிரமா இவர் வெளியே கொண்டு வந்துட்டாங்க, அதாவது ஜாமீன் கிடைச்சிட்டு அப்படிங்கிறதாகவும் கூறப்படுது. உண்மையிலே திமுக அரசின் ஒரு திட்டம் என்னமா இருந்துச்சுன்னா, இவர் கண்டிப்பா நமக்கு இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உள்ளதுக்கு வச்சிடணும். ஏன்னா இவர் நமக்கு சும்மா சுப்பனங்கா இருப்பாரு, நிறைய திமுக எகென்ஸ்டான வீடியோக்களை போடுறாரு. அதனால இவர் ஏகப்பட்ட நியூஸ் போகுது. அதனால இவரை எலெக்ஷன் முடிய வரைக்கும் ஒரு குண்டாஸ் போட்டாவிட்டு பெருமாண்டா உள்ள வச்சிடணும் அப்படிங்கிறது அவங்க திட்டமா இருந்துச்சு. அந்த திட்டத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல நீதிபதியும் பல கண்டனங்களை தெரிவிச்சிருக்காப்புல. அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். முதல்ல என்னென்ன கண்டனங்களை தெரிவிச்சாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும். இந்த வழக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் எடுத்தாப்புல. முதல் கேள்வி, நீங்க ஒரு தனிநபரை கைது பண்றதுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறது அப்படின்ட்டு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காப்புல. எவ்வளவோ வழக்குகள் இருக்கு, அவ்வளவு வழக்குகளா நீங்க இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு ஃபாஸ்டா இருந்ததில்லை, இதுக்கு இவரை கைது பண்றதுக்கு ஏன் இவ்வளவு மெனக்கடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. ரெண்டாவது எப்படின்னா, 12ஆம் தேதி தான் நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க, 13ஆம் தேதி அதிகாலையிலேயே போய் நின்று அரெஸ்ட் பண்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு எப்படி என்ன யாரோட அழுத்தமா அப்படின்ட்டு தங்களுடைய கண்டனத்தையும் நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க அதனால இதை நீங்க தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்புல. ரெண்டாவது, தீயணைப்பு வாகனத்தை கொண்டு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு நீதிபதிகள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காப்புல. ரெண்டாவது மொத்தத்திலே ஒரு இது யாரோட தனிநபர் ஏதோ ஒரு தனி கட்சியின் ஒரு பழித்திருப்பு நடவடிக்கையாக தான் நாங்க இதை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காப்புல. ரெண்டாவது, நிபந்தனை ஜாமீன் தான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கு. என்ன நிபந்தனை அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். முதல் நிபந்தனை அப்படின்னா, தன்னுடைய பாஸ்போர்ட்டை அதாவது சவுக்கு சங்கர் பாஸ்போர்ட்டை காவல்துறையிட்ட ஒப்படைச்சிடணும். அதுல எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி விசாரணை அதிகாரி எப்போ கூப்பிட்டாலும் சரி, எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்ல உங்களை கூப்பிட்டாலும் சரி, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆஜர்படுத்தணும். இப்ப அதுல இருக்க கேஸ்ல இருக்க சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கை கூடாது. சாட்சிகளை கலைக்குமா இருந்தா திரும்ப உங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க எக்காரணமான சாட்சிகளை கலைக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லிருக்காப்புல. ஒட்டுமொத்தத்துல ஒரு ஒரு சீரிய முயற்சி, அதிமுகவுடன் ஒரு சீரிய முயற்சினாலதான் சவுக்கு சங்கர் இவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்திருக்காது
அப்படின்னு தான் சொல்லப்படும். இதுல வந்து அதிமுக வழக்கறிஞர் கண்டிப்பா நமக்கு ஒரு ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நமக்கு பார்த்துருக்கு. இதுல வந்து இந்த சம்பந்தத்துல வந்து திமுக அரசு தோல்வி கண்டிருக்கு அப்படின்னு தான் பல விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இனிமையும் இனிமையும் அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும், பழி தீர்க்கணுங்கிறதுல வரமாட்டோம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு காட்டினா, ஏற்கனவே இதுல ஏகப்பட்ட குட்டுக்கள் விழுந்தனால, திமுக அரசு மேல ஏகப்பட்ட குட்டுக்கள் விழுந்தனால, இனிமே ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துரும். லாஸ்ட் இனிமே லாஸ்ட் இனிமே எலெக்ஷன் டைம் இதுல வந்து ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொன்னாலும் திமுக அரசு மேல எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனால மீண்டும் ஏதாவது ஒரு புது வழக்குகளை போட்டு கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்ன பதியப்பட்ட பரப்புகள் எல்லாமே இந்த உத்தரவு ஆணை பொருந்தும் அப்படிங்கிறது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர் சொன்னதுனால புது வழக்குகள் ஏதாவது போட்டுதான் அவங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்னன்னா ஏற்கனவே திமுக அரசு மேல ஏகப்பட்ட அதிருப்திகள். அது எப்படின்னா ஏற்கனவே நாம் தமிழர்காரங்க ஒரு சில அரசியலமைப்புல வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இது அது பெரிய ஒரு போராட்டத்துல தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறத மாற்றி அரசு போக்குவரத்து கழகம். அப்போ அரசு போக்குவரத்து கழகம்னா எந்த அரசோட போக்குவரத்து கழகம் தெரியல அப்படின்ட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் 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 வெல்லும் திமுகனாலே தமிழை தூக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அரசு ஏன் தமிழ்நாடு நீக்கிறீங்க அப்படின்ட்டு அங்க ஒரு டீமு திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா அங்க என்ன ஒரு போராட்டம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. செவிலியர்களின் போராட்டம் அதுவும் நிக்கிறமில்ல. அவங்கள தூக்கி எடுத்து கொண்டு எங்கெங்கெல்லாம் விட்டு பார்த்தாங்க. நம்மளுடைய ஏலம்பக்கம் பஸ் ஸ்டாப்ல விட்டாலாட்டு ஓடிடுவாங்கன்னு பார்த்தாங்க. அப்படியும் அவங்களுக்குள்ள பாச்சா பழிக்கல. அந்த செவிலியர்களும் போராட்டமும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. புதுசா இவங்களுக்கு ஒரு தலைவலி வந்திருக்கு. ரீசெண்டான திமுக அரசுக்கான தலைவலி என்னன்னா ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள், டெம்பரரி ஆசிரியர்கள் அவர்களாம் எங்களை பதவி பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுக்குன்னு தொகுப்பூதியம் வழங்கப்படாம இருக்கு, நீங்க அதையும் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு கருல போராடிட்டு இருக்காங்க. நான் ஆட்சி முடிகிற காலகட்டத்துல இவ்வளவு போராட்டங்களை திமுக சந்திக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா போராட்டங்கள் வந்து திமுக பெரிய ஒரு ஒரு நெஞ்சு குடைச்சல் தான் கொடுத்துட்டு இருக்கு. சரி இவங்க தான் போராடுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் மத்திய அரசு மேல ஒரு பழிய போட்டுட்டு இந்த திமுக அரசு புதுசா ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அது விவரம் தெரிஞ்சவங்களாம் அதை காமெடியா விட்டுறாங்க. சரி அந்த ஏதோ ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை வந்து வேலை இல்லை அப்படின்னு போட்டு போராட்டம் நடத்துனாங்களாம். அது கேட்கவே பயங்கர காமெடியா இருந்துச்சு. அதாவது அதுல வந்து இந்த மகாத்மா காந்தி அவரோட பேரை நீக்கினாங்கன்னு போராடினாங்க. அதுல கூட ஒரு நியாயத்தை சொல்லலாம். சரி ஒரு தேசிய தலைவர் முன்னாள் தலைவர் அவருக்கான அதை போராடுங்க, அதுல ஒரு நியாயம் ஒரு லாஜிக் இருந்துச்சு. திமுக வந்து மகாத்மா காந்திக்காக அதுவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருக்காக இப்ப போராடுகிறது நம்ம போராடாதுங்கிறது நமக்கு தெரியும். அதனால சரி இதையாவது மத்திய அரசு எப்படியாவது ஒரு பாயிண்ட்ல மறைக்கணும் அப்படின்னு கூட அவங்க போராடி இருக்கலாம். சரி அது கூட ஓகே. ஆனா 100 நாள் திட்டத்தை 125 நாளா தான் மத்திய அரசு ஆக்கியிருக்கு. சரியா அதுல இவங்க 100 நாள் வேலை போச்சு பல இடங்கள்ல பல மேடைகள்ல பண்ணிருக்காங்க. அது விவரம் தெரிஞ்ச அந்த மீட்டிங்கு போயிட்டு வந்த அந்த 100 நாள் வேலை போயிட்டு அதை பங்குட தாய்மார்களே என்னப்பா 20 நாள் போட்டுதான் இருந்திருக்காங்க, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு சலசலப்புகள் ஏற்பட்டதாக நமக்கு தெரிந்த தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அதே மாதிரி பிரச்சனை என்னன்னா அப்போ எங்களை 40% கொடுக்குற முந்தைய 90% இந்த மத்திய அரசு கொடுத்துச்சு. இப்ப 40% எங்களை தான் கொடுக்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு தரப்பு வந்து நம்ம விசாரிச்சவர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க மொத்தமா எங்க ஃபண்டை தர்றதுனால நீங்க வந்து ஏனதான்ட்டு அந்த வேலையில கண்டு காணாம போட்டுறீங்க. இப்போ நீங்களும் உங்களுடைய கான்ட்ரிபியூட் இருக்கும்போது அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்திங்க, அதனாலதான் உங்களுக்கும் நாங்க ஃபண்ட் சொல்றோம் அப்படின்ட்டு சொல்றதுல ஒட்டு மொத்தத்துல கடந்த 2-3 நாளாவே ஒரு திமுக அரசுக்கு திமுக ஆட்சி காலத்து ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரிதான் அவங்களுடைய நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் விஷயத்துல என்ன குட்டு வாங்கியாச்சு, அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தத்துல மீண்டும் புயலை கிளப்போற சவுக்கு சங்கர் திரும்ப இவர் கைது பண்ணி அவரை ஒரு பெரியால தான் ஆக்கியிருக்காங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவருக்கு என்ன சப்ஸ்கிரைபரும் பார்வையும் என்னைக்கும் தான் கூடும். ஏற்கனவே மனுஷன் வச்சு செய்வாரு திமுகவை. அதுல வேற இப்ப வேற நீங்க அவரை சீண்டி பார்த்துட்டீங்க.
இன்னும் பயங்கரமா செய்யப்பார். நம்ம வந்து திமுகவுக்கு எதிரான ஆளும் கிடையாது, சவுக்கு சங்கைக்கு ஆதரவான ஆளும் கிடையாது. ஒரு பொது மனிதனா ஒரு இந்த சோசியல் மீடியாக்கள் உள்ள கருத்துக்களை வச்சு நம்ம சொல்றோம். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோக்களை உங்களை சந்திக்கிறோம். அன்றாட அரசியல்களை எடுத்துக்கொள்ளும் மணிகண்டன் ரிப்போர்ட்டர். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்.